அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடு வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமன்ஸ் காட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இவனுமே இறந்து தான் போயிட்டான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக 10,000 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உயிரோட வந்திருக்கான்ப்பா. அந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டிருப்பான். அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறமா இவனுடைய பவர் எல்லாமே காணாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் வந்து சாக போகிற அந்த ஒரு தருவாயில் என்ன பண்ணுறாங்க, இவளை வந்து ஒரு இடத்துல சீல் பண்ணுறாங்க. எதுக்காக சீல் பண்ணுறாங்கன்னா, எப்படியோ சாக போகிறா அந்த ஒரு ஸ்பிரிட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீல் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவன் உயிரோட வந்ததுக்கப்புறமா தான் ஏன் உயிரோட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விடையை தேடி அலையிறான். அதுக்காக நிறைய இடத்துக்கு போகிறான், நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. ஒரு கட்டத்தில் இந்த ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டால ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுடைய வம்சாவளியில் வந்த ஒருத்தையும் இவன் மீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவளோட கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு இடத்துல சீல் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இவனோட தாட் என்னன்னா, இவன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய மறுபிறவியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ பேசிக்காக சீசன் 2 அப்படிங்கிறது அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சீசன் 3 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ஒரு வேலியில் தான் இவன் இருக்கான். அதாவது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை சீல் பண்ணாங்க இல்லையா, அந்த வேலியில் இருக்கான். அந்த இடத்துல இவனுக்கு பல ஞாபகங்கள் அப்படிங்கிறது வருது. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் வந்து இறந்து போகக்கூடிய அந்த ஒரு தருவாயில் இவன்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருப்பா. பொதுவாக ஒரு ஆம்பளை என்ன சொல்லுவான், உன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தான் ஒருத்தன் வரணும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அதே டைலாக் தான் இவனும் சொல்லியிருப்பான். ஆனால் விதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேற மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா இவனுடைய பவர் எல்லாம் போனதுனால இவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவள் சண்டை போட்டு அவள் சாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கா. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாவமான ஒரு நிலையில் இருக்கான். அவனோட பவரும் போயிடுச்சு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போக போறா. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தவங்களும் இப்போ யாருமே இல்லை. அதாவது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மரமாக இருக்காங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். அந்த சமயத்தில் மழை வருது, யாரோ கொடை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு. நல்லா கண்ணை கசக்கி பார்த்தா அந்த ஒரு குட்டி பொண்ணு. அவன் என்ன சொல்றா, சோகமாக இருக்காத அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்றான், மன்னிச்சுக்கோமா என்னுடைய தப்பு தான், உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றா, இல்லை எனக்கு பசியே இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் அந்த குட்டி பொண்ணு கேட்குது, எனக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க, யூஷன்னு பேர் வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து உனக்கு சென்ஷன்னு பேர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக யூஷன் அப்படிங்கிறது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட பேர். இந்த குட்டி பொண்ணு ஆக்சுவலாக அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய மறுபிறவியா அப்படி இல்லைனா ஒரு ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அவளை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை பக்கத்தில் இருக்க டவுனுக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே வந்து நிறைய டாய்ஸ் இருக்கும், உன் வயசு பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இந்த டிராகன் இருக்குல்ல, குட்டி டிராகன், அது என்ன பண்ணியிருக்கோம், போன சீசனில் இவனுக்காக ஒரு சண்டை போட்டிருக்கோம். அதில் அதோட மொத்த எனர்ஜியுமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதை இந்த இடத்துல ரெக்கவர் பண்ணுறதுக்காக விட்டுட்டு இவங்க 2 பேர் கிளம்பி போகிறாங்கப்பா. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி சிட்டிலாம் பார்த்ததில்ல போல தெரியுது. ரொம்ப புதுசான ஒரு அனுபவமாக இருக்குது. அவள் எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிறா, திடீர்னு பயப்படுறா, ஐயா ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறா, இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றா, பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ட்ரெஸ் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்தா அதை போட்டுக்கிட்டு ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்குமா. கடைக்காரனே பார்க்குறான், பா எவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கதவு பக்கத்தில் போய் நிற்கிறா. எவனோ ஒருத்தன் அந்த கதவை எட்டி உதைக்கிறான் பாருங்க. அந்த பொண்ணு எகிரி வந்து விழுந்துடுறாப்பா. அங்கே இருக்கவன் பார்க்கறதுக்கே எரும மாடு மாதிரி இருக்கான். ஆக்சுவலாக அவனுமே துணி வாங்க தான் வந்திருக்கான். நான் ஆர்டர் கொடுத்த துணியை தச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். இந்த பொண்ணு பாவம் கீழே விழுந்ததில் அடிபட்டுருச்சு. நம்ம ஹீரோக்கு சரியான கோவம், முறைச்சு பார்க்குறான். அதான் ஆப்போனன்ட் கேட்குறான், டேய் யாரா நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே முறைச்சு பார்ப்ப அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். ஆனால் வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப தென்னாவட்டாக பேசுகிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க, யாரா நீ, எங்கேயோ ஊர் நாட்டிலேருந்து வந்துட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என்ன தம்பி சாகணும்னு ஆசையா அவனுக்கு அப்படிங்கிறானுங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்கால, அவன் என்ன சொல்கிறா, வேணாம் பிரதர் சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் மன்னிப்பு கேட்குறா. இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, என்னையும் என் பிரதரையும் மன்னிச்சிருங்க, என்னுடைய தப்பு தான், நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. ஆனால் இவனுங்க அப்படிலாம் போக முடியாதுமா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தது. அவன் என்ன சொல்கிறான், அவனுங்கிட்டலாம் பேசாதம்மா, ஒரு சில நேரத்தில் இந்த வெறி நாய்ங்க இருக்கும், அதுங்கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறான். இப்போ அவனுங்களுக்கு கோவம் வந்தது. மறுபடியும் அவங்க நக்கலாக பேசுகிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க, நீங்களாம் பார்த்தாலே தெரியுது அனாதை பசங்கன்னு, நோபல் ஃபேமிலிக்கிட்டே வம்பு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறானுங்க. இப்போ அந்த குண்டை இருந்தான்ல, அவன் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி போய் அடிக்க நம்ம ஹீரோ ஈஸியாக நகர்ந்து போயிடுறான். அவன் பார்க்குறான், ஓ நகர்ந்து போறியா, ரைட்டு, இன்றைக்கி எனக்கு நல்ல வார்ம் அப் செஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு, பார்த்துக்கோங்க இவனுங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சண்டை போட போகிறாங்கப்பா. ரோட்டில் எல்லாரும் பார்க்குறானுங்க, ஐயோ இவனா, யாரா இவங்கிட்ட வம்பு பண்ணுது, பாவண்டா அவன் என்ன நிலைக்கு ஆக போகிறானோ தெரியலையே அப்படிங்கிறானுங்க. இப்போ இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டை. இப்போ இந்த ஆப்போனண்ட் என்ன சொல்கிறான்னா, ஒழுங்காக முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, அட்லீஸ்ட் நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இவ்வளோ ரெடியான்னு சொல்லிட்டு போய் வச்சான் பாருங்க ஒரு அடி, எங்கேயோ போய் விழுந்துட்டாங்க அவன்.
இவனுங்க மூஞ்சில இருந்த சிரிப்பே காணாம போச்சு. என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அவ கிளம்பி போலான்னு சொன்னா கூட இவனை தூண்டி விடுறா. இவன் என்ன பண்றான், அதெல்லாம் கிளம்பி போக முடியாது, அவனா லெவல் 3 வாரியர் தானே, இன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட டிராகன் இருக்காமா, அந்த ஒரு டிராகனை இங்க வர வைக்கிறான். பைபிள் என்ன சொல்லுது, டிராகன் நைட்டோட பவர்னா என்னங்கிறத உனக்கு காட்டுறேன் பாடுறா அப்படிங்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல சண்டை போட்டாங்க வச்சுக்கோங்க, தேவையில்லாத உயிர் பலிகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, சண்டையை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க. அங்க போன உடனே நம்ம ஹீரோ வச்சு சம்பவம் செய்வானா. அவன் இது வரைக்கும் பார்க்காத டிராகனா, எத்தனை டிராகன் கூட சண்டை போட்டிருக்கான், சிறப்பான சம்பவம் அப்படிங்கறது செய்யறான். மறுபடியும் இவனுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதிர்ந்து போறானுங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவளை கையில தூக்கிட்டு இவனை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவனோட வீக்னஸ் அவதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ வந்து அமைதியா இருந்தனா இவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறானுங்க. இந்த மாதிரி சண்டை போறதுக்காடா கூப்பிட்டீங்க? இப்போதான் ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வீரமா வந்து அட்டாக் பண்றான். என்ன தம்பி இவ்வளோ நேரமா வீரமா சண்டை போட்ட, எங்க போச்சு அந்த வீரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுங்களும் பாக்குறானுங்க, இவனை விட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை, இவனை இங்க கொன்னே தீரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இவனோட வீக்னஸ் வந்து இந்த பொண்ணு தான், அதனால இந்த பொண்ணை வச்சுதான் அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவளை ஏதோ பால் மாதிரி ஆளுக்கு தூக்கி தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஹீரோக்கு சரியான கோவம். ஒவ்வொரு முறையும் அவன் வந்து அட்டாக் பண்ணலாம், சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பொண்ணை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, அவனை சண்டை போட விடாம பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவன் என்ன பண்றான், அந்த ஒரு பொண்ணை எப்படியாவது பிடிச்சணும்னு சொல்லிட்டு வேகமா போறான். அந்த ஒரு டிராகன் பயங்கர வேகமா பறந்து வந்து இவனை அடிச்சு தூரமா தூக்கி போட்டுருமா. அதாவது இந்த சீசன் 1 சீசன் 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், அப்படியே ஜாலியா போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த சீசன் 3 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸ் மோட்லயே போகுது. இப்போ அந்த தடி தாண்டவரான் என்ன பண்றான்னா, அந்த குழந்தைய என்கிட்ட தூக்கி போடு அப்படிங்கிறான். அவங்க ஏதோ பாலை தூக்கி போற மாதிரி தூக்கி போடுறாங்கப்பா. அவன் என்ன சொல்றான், இவளை பாத்தியா எவ்வளோ சாஃப்டா இருக்கா, இவகிட்ட இருந்து ஒரு கையை கிழிச்சு நான் இந்த டிராகனுக்கு ஊட்டவா அப்படின்னு கேட்கறான். என்ன நக்கலுங்க அவனுக்கு. தென்னானுக்கு சரியான கோவம். அவன் என்ன சொல்றான், நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இங்க இருந்து நீங்க யாருமே உயிரோட போக மாட்டீங்கடா அப்படிங்கிறான். ஆனா ஆப்பனன்ட் இருக்கான்ல, அவன் வேற பிளான் வச்சிருக்கானே. நம்ம ஹீரோ எவ்வளோ கோவமா அட்டாக் பண்ணணும்னு வந்தா கூட இந்த பொண்ணை கொண்டு வந்து நடுவில் நிப்பாட்டிடுறான். இவ்வளோ ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் வேற பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடறாங்க. இப்போ என்ன சொல்றானா, ஓ நீ வந்து தப்பிச்சு வர போறியா, இங்க பாரு இன்னொரு வாட்டி நீ நகர்ந்து போனோன்னு வச்சுக்கோ, இந்த பொண்ணை அப்படியே நசுக்கிடுவேண்டா அப்படிங்கிறான். இப்போ அவனோட டிராகனை பயங்கர ஹைட்டுக்கு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், என்னடா நான் நகரக்கூடாது அவ்வளோதானே, நகர மாட்டேன்டா, என்ன பண்றியோ பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறான். வந்தவன் அந்த டிராகனை வச்சு ஒரு நசுக்குறான் பாருங்க. நம்ம ஹீரோ சின்ன பின்னமாயிட்டான் தான் சொல்லணும். அவன் படுற வேதனையை பார்த்து இவனுங்க சிரிக்கிறானுங்க பாருங்க, ஏதோ பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிட்டானா என்னன்னு தெரியல, கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவன் வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த டூம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இடத்துல இவனுக்கு பின்னாடி இன்னொரு உருவம் இருக்கு. ஆனா அது பார்க்கறதுக்கு டீமன் மாதிரியே இருக்கு. அது என்ன சொல்லுது, மறுபடியும் வந்துட்டியா இங்கே ட்ராப் ஆகிறதுக்கு, ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு நீ இந்த மாதிரி பவர்லெஸ்ஸாக ஃபீல் ஆகி அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இவன் கடைசியாக பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணது எப்போ, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது. ஏன்னா அப்போ அவன்கிட்ட வந்து பவர் அப்படிங்கிறது இல்லை. இந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நீ தான் வந்து யூஷினை கொன்னுட்ட அப்படிங்குது. அதாவது நீ அவளை வெளியில் கூட்டு போகாமல் இருந்திருந்தா அவள் உயிரோடு இருந்திருப்பா. ஸோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவளை கொன்ன, இப்போ இவளையும் வந்து வெளில கூட்டு வந்த, இவளையும் கொல்ல போறியா அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் வேணும்னு பண்ணலை, இவனோட கண்ட்ரோல் இல்லாமல் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் நம்ம ஹீரோக்கு கோவம், அவங்கள நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவள் வந்து அவங்களுடைய பணைய கைதியாக இருக்கக்கூடாது, முதல்ல நீ எந்திரிச்சிரு, உன்னோட கல்டிவேஷனை ரிவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த காட் அண்ட் டீமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டீமனுடைய பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோ நார்மல் மோட்லேருந்து அசுரா மோடுக்கு மாறிட்டான். இப்போ அந்த ஒரு சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட படை வீரர்கள் வராங்க. யார் இவங்க, அந்த ஒரு தடி தாண்டவராயம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த குழந்தை கையில் வச்சு தான் நின்றுட்டு இருக்கான். அந்த டிராகனுடைய காலு கீழே நம்ம ஹீரோ, அவனோட உடம்புல இருந்து ஒரு டார்க்கான ஆரா அப்படிங்கிறது வெளியில் வருது. நம்ம ஹீரோ அப்படியே கொலை வெறியோட கண்ணை திறந்து பார்க்குறான். அங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.